ஆலியா பட்டோட ஆல்பா படம் ஜூலை 10 ரிலீஸ் ஆக போகுது. இது யாஷ்ராஜ் பிலிம்ஸ் யூனிவர்ஸ்ல வரக்கூடிய அடுத்த படம், அதாவது ஸ்பை யூனிவர்ஸ்ல வரக்கூடிய அடுத்த படம். ஷிவ் ரவேல் டைரக்ஷன்ல ஆலியா பட், ஷெர்வாரி வாக், அனில் கபூர், பாபி டியோல் நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷோட ஹேப்பிராஜ் மூவிக்கான செகண்ட் சிங்கிள் நாளைக்கே வரப்போகுது. ராதிகாவோட தாய்க்கிழவி படம் இப்போ வரைக்கும் அபிஷியலா 50 கோடி வசூல கிராஸ் பண்ணிருக்குன்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ரீசெண்டா ரிலீஸ் ஆன தமிழ் மூவிஸ்ல ஒரு பெரிய ஹிட் இந்த மூவி. சமத்தாவோட மாயண்டி பங்காரம் படம் மே 15 ரிலீஸ் ஆக போகுது. இதை அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சமத்தாவோட ஃபைட் சீக்வன்ஸ் பாக்குறதுக்கு இந்த படத்துக்கு நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. ஏன்னா சமத்தாவோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மோட்ல இந்த படம் இருக்க போகுது. ஓ பேபி அடுத்த நந்தினி ரெட்டி டைரக்ஷன்ல சமத்தா லீடா பண்றாங்க. சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்றாரு. ஜனநாயகன் படத்தை ரிவைசிங் கமிட்டி இன்னைக்கு பாக்குறதா ஆல்ரெடி கேவியனுக்கு அவங்க ஒரு மெயில் ஒன்று அனுப்பியிருந்தாங்க. அதை பத்தி நானுமே வீடியோல சொல்லிருப்பேன். மார்ச் 9 ஜனநாயகன் படத்தை அவங்க பார்க்க போறதா. இன்னைக்கு மதியம் 2 மணிக்கு அவங்க படத்தை பார்த்திருக்கணும். ஆனா கடைசி நேரத்துல அதை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. சோ இந்த படத்தை இன்னைக்கு அவங்க பார்க்கல. வேற ஒரு டேட்ல படத்தை பார்த்து தான் மறுபடியும் சென்சார் கொடுக்க அவங்க முன் வரணும். இப்பதான் படத்துக்கு ஏதோ பாசிட்டிவா நடக்கிற மாதிரி லைட்டா தெரிஞ்சுது. ஆனா இப்ப வேற டேட்ல தான் படத்தை பார்க்க போறாங்க. மறுபடியும் கேவியனுக்கு மெயில் அனுப்புவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு படத்தை பார்க்க போறாங்க அப்படின்னு. சோ திரும்ப அவங்க அப்டேட் விட்டாங்கன்னா நான் சொல்றேன். ஆர்ஜே பாலாஜி ரீசெண்டா கருப்பு மூவிக்கான ரிலீஸ் டேட் அப்டேட் எப்போ வரும்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அடுத்த ஒரு 10 டேஸ்க்குள்ள படத்துக்கான ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துரும்னு அவர் சொல்லிட்டாரு. அந்த படம் ஏப்ரல் 10 வரதா ஒரு டாக்ஸ் ஒன்று இருக்கு. அது அவருமே நோட் பண்ணிருப்பாரு போல. படம் ஏப்ரல் 10 கண்டிப்பா வராது. ஆனா அடுத்த ஒரு 10 டேஸ்க்குள்ள படத்துக்கான ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துரும் அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. நிறைய பேர் இந்த படத்துக்காக ரொம்ப நாளா வெயிட் பண்றீங்க. நிறைய பேர் அப்டேட் இல்லாதனால டிசப்பாயின்மெண்ட் ஆயிருப்பீங்க. ஆனா இந்த படம் வெயிட் பண்றதுக்கு ஒருத்தா இருக்கும். எல்லாருக்கும் படம் பிடிக்கும் அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. ஃபேமிலியோட போய் படத்தை பாக்குற மாதிரி இருக்குங்கிறதையும் அவர் சொல்லிருக்காரு. என்னைக்கு ரிலீஸ் டேட்டை பிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். துரந்தர் மூவி இங்கிலீஷ் வெர்ஷன்ல ரிலீஸ் ஆகுமான்னு கேட்டிருக்காரு. சப்டைட்டில்ஸ் இங்கிலீஷ்ல இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா மூவி இங்கிலீஷ் டப்ல வருமாங்கிறது டவுட் தான். இதை பத்தி பலமுறை நான் பேசிட்டேன். D56ஓட டைரக்டர் மாரி செல்வராஜ் தான். த்ரிஷா மூவிக்கான அப்டேட் கேட்டிருக்காரு. த்ரிஷா மூவிஸ் பத்திலாம் இப்போதைக்கு எதுவும் அப்டேட் இல்ல. வந்தா நானே சொல்றேன். எல்லைக்கே படத்தோட ரிலீஸ் பத்தி கேட்டிருக்காரு. இந்த மாசத்தோட கடைசியில அவங்க பிளான் பண்ணிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. ஆனா இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அனௌன்ஸ்மெண்ட் வந்தா நான் சொல்றேன். பஞ்சதந்திரம் 2 வரப்போறதா நியூஸ் போய்கிட்டு இருக்கு. இது உண்மையான கேட்டிருக்காரு. எனக்கு அப்படி எந்த நியூஸும் வரல. ஸோ மோஸ்ட்லி இது ரூமரா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நான் சொல்றேன். இதை பத்தி நான் பலமுறை பேசிட்டேன். இந்த படத்துக்கு பார்ட் 2 இப்போதைக்கு அவங்க எடுக்க மாட்டாங்க. சந்தனமோட புது படம் அப்டேட் இப்போ ரீசெண்டா தான் நான் கொடுத்துருப்பேன். ரீசெண்டா இந்த மூவிக்கான பூஜை எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதான் சந்தனமுக்கு அடுத்து வரப்போற மூவி அப்டேட். AK64க்கான அப்டேட்டை கேட்டிருக்காரு. அஜித்தோட சேலரி இஷ்யூனால இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் விடாம இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அது ஃபைனலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். ஜெயிலர் 2ஓட மெயின் வில்லன் பத்தி கேட்டிருக்காரு. மெயின் வில்லன் மோஸ்ட்லி எஸ்எஸ் வீரவா இருக்குன்னு தான் நியூஸ் வந்திருக்கு. கோட் மூவிக்கான வசூலை கேட்டிருக்காரு. 450 கோடி கிட்ட இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. இந்த கமெண்ட் பண்ணவரும் எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் தங்கலாம். இது எனக்கான ஃப்ரேம். இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.